மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்பா இது சொன்னீங்களே, எனக்கு இதுவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா. இது போதும்பா, நான் இதை வச்சியே அவனை என்ன வழி காக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நேராக விஜய் கிட்ட போறாங்க. விஜய் கிட்ட போயிட்டு, என்ன விஜய், உன் குடும்பம் உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க, அவங்களுடைய நம்பிக்கை நீ எப்படி விஜய் இப்படி கெடுக்கலான்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாம சும்மா சீனை போட்டுட்டு இருக்க, உனக்கு இப்போ என்னதான் வேணும்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாங்க. என்ன விஜய் இப்படி எல்லாம் கோவப்படுற, பாவம் இல்லையா காவேரி, காவேரி நீ இப்படியே ஏமாத்தவ, அவங்க பணக்காரா இல்லாமல் இருக்கலாம், பணத்தை வச்சு நீங்க எல்லாமே விலைக்கு வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க காவேரி பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற, உனக்கு என்ன தெரியும் காவேரி பத்தி, அவளை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே காவேரி எனக்கு யாரு எப்படிப்பட்டவ எல்லாமே எனக்கு தெரியும், தேவையில்லாம நீ சீனை போட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கோபமா கிளம்பி போக பாக்குறாங்க. ராகினி உடனே எதுக்காக கிளம்பி போகிற, என்னை விட்டு விலகி போகணுமா, இங்கே பாரு உன்னுடைய முக்கியமான ஆதாரம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே விஜய் ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி உனக்கு கிடைச்சது, ஒழுங்கு மரியாதை இந்த பேப்பரை கொடுன்றாங்க. என்ன விஜய், உன் மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லைனா இதை பார்த்து ஏன் ரொம்பவே ஷாக் ஆகுறேன், நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன், 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க கல்யாணம் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு ராகினி விஜய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் இதுக்கு என்ன பதில் ராகினிக்கு கொடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.